சிம்பிளாங்க ப்ரொஃபைல் லைட்டை மட்டும் வச்சு வீட்டோட லுக்கை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த வீட்டோட எக்ஸ்டி ஒர்க்கில் இருந்து ஆரம்பிச்சு லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சனு, பெட்ரூம், ஸ்டார்கேஸ் ஏரியா இந்த மாதிரி இடத்துல வித்தியாசமான டிசைனில் ப்ரொஃபைல் லைட்டில் லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டி ஒர்க்ஸ் கிடையாது. இந்த லைட்டிங் ஒர்க்லேயே வீட்டோட லுக் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டை பார்க்கும்போது தெரியுது. இன்றைக்கி வந்து நம்ம விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு பார்க்க போகிறோம். நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் தாண்டி வரீங்கன்னா டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தொப்பம்பட்டி ஊருக்குள்ளேயே ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே வந்து ஒரு 3 BHK வீடு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த சைட்டுங்கிறதுனால வாஸ்துக்கு பக்காவாக வந்துருக்குது. வீட்டை டியூப்ளக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டி ஒர்க்கில் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் லைட்டை பார்க்க முடியும். இதே ப்ரொஃபைல் லைட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட ஒரு நீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறக்கு அட்டகாசமான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் லான் செட்டப்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ரேம்ப் இருக்குது, ஸ்டெப் இருக்குது, நம்ம கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. உள்ளே வர்றதுக்கு நமக்கு ஒரு ஃபோல்டபிள் டைப்பில் பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. 16க்கு 25ங்கிற அளவில் 2 கார் நீங்கள் நிறுத்திக்கலாம். 2 காரை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வசதியாக ஃபோல்டபிள் டைப்பில் கேட்டும் அமைஞ்சிருக்குது. செக்குடு பேட்டர்ன் மாதிரியான ஒரு பார்க்கிங் டேல்ஸு. இதே பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு 2 வாட்டர் சம்ப் இருக்குது. அது போக வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சீலிங்கில். இங்கே நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமுமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 4க்கு 6ங்கிற அளவுலைங்க இந்தியன் ஸ்டைலில் வந்துடுது. கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லேயுமே செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வந்துடுது. பார்க்குறதுக்கு வந்து மர டோர் மாதிரி இருக்கும். இது வந்து மல்டி லாக் சிஸ்டம் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோருக்கு போகிறதுக்கு கிளாஸியான கிரனைட் ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 17ங்கிற அளவில் அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி ரெடி பண்ண மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஜிப்சம் போர்டில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான லைட்டான பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடு நமக்கு ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்படி டிவி யூனிட் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி இல்லை ஒரு பார் கவுண்டர் மாதிரி இருக்குங்க. கீழே லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு அம்மா வந்து சமைக்க சொல்லிட்டு இந்த இடத்துல உட்காந்து நம்ம அழகாக சாப்பிட்டுக்கலாம். கிச்சன் கம் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ப்ரொஃபைல் லைட்டில் வந்து சின்ன டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவனை பார்க்குறதுக்கு வந்து லுக் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக வாலுக்கெல்லாம் டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லாம் நமக்கு கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சிங்க் பொறுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட்டும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் நமக்கு கடப்பாக்கல்ல வால் ஷெல்ஃப் இருக்குது. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்தலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க கீழே வந்து ஒரு பெரிய பெட்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. இங்கே வந்து ஒரு பெரிய பெட்ரூமே பிளான் பண்ணிட்டாங்க. இங்கேயும் நமக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல் இருக்குது. இப்போ வால் ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவுலைங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும். கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லிவிங் ஏரியாலேயே ஒரு கார்னரில் கிரினெட் ஒர்க்கில் அமைஞ்சிருக்குதுங்க. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி அப்படி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த ஹெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் எல்லாம் ப்ரொஃபைல் லைட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் 16க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நான் ப்ரொஃபைல் லைட்டில் டியூவல் கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியான ஒரு டிசைன் வந்து லைட்டிங் ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நம்ம கீழே பார்த்த மாதிரியான லைட்டான பெயிண்டிங் ஒர்க்கு, கிளாஸின டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ப்ரொஃபைல் லைட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பெருசாக இருக்குது. டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அடுத்து வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்கலாம். இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் லிவிங் ஏரியாவுக்கு இந்த சைடு வந்து வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். மேலே இதுக்கு முன்னாடி நம்ம கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இங்கே நமக்கு ப்ரொஃபைல் லைட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் இருக்குதுங்க. நல்லா ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்துடலாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு மெட்டல் டோர் பார்த்தோம்ல, அதே மாதிரி உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் டோர் பார்த்தீங்கன்னா
இந்த லிவிங் ஏரியாலேருந்து அந்த ஃப்ரண்ட் பால்கனிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான இடத்துலையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கவர்டு ஃப்ரண்ட் பால்கனி, மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் லுக்குக்கெல்லாம் வந்து டிஎன்சி கிட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. டிசைனர் கிளாஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நமக்கு மாடி படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மாடிக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிகார்பனேட் ஷீட்டு போட்டு மழை தண்ணியெல்லாம் உள்ளே வராத மாதிரி இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஹைட்ராலிக் சிஸ்டம் மாதிரியான ஒரு பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃபிங்கை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 2 டேங்க் இருக்குது, நல்ல தண்ணிக்கு தனியாக, அப்போ உப்பு தண்ணிக்கு தனியான்னு சொல்லிட்டு நீங்கள் நான் வீடியோவில் பார்த்த விட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் தாண்டி வரீங்கன்னா டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தொப்பம்பட்டி ஊருக்குள்ளேயே இருக்குங்க. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தாவே தெரியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. இந்த வீட்டோட பார்த்தீங்கன்னா 1,05,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டெக்ஸ் எல்லாம் வேணும்னா வீடு ஃபுல்லாக இன்டெக்ஸ் பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 1,20,00,000 வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த லொக்கேஷனில் 3 BHK வீடு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க.